இன்னைக்கு நம்ம புதுசா தமிழ்ல டப் பண்ணப்பட்ட திரைப்படமான "ஹூ ஆம் ஐ" அப்படிங்கக்கூடிய ஒரு சைனீஸ் மூவி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோடைய கதை அண்ட் இந்த படம் ஃபேமிலியோட பார்க்கலாமா இல்லையா? இந்த படம் எப்படி தமிழ்ல டப் பண்ணியிருக்காங்க, குவாலிட்டியா இருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஹே ஹாய் கேஸ் அண்ட் வெல்கம் பேக் ஆர்என்எக்ஸ் ஸ்போர்ட்ஸ். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஆர்என்எக்ஸ் ஸ்போர்ட்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு சைனீஸ் படம் அண்ட் இந்த படத்தை வந்து ஜாக்கி சான் அவர்கள் தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. 2015ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த படம் டோட்டலாக 1 hour 42 minutes தான். ரன் டைமாகவே சின்ன படம் தான். தமிழ் டப்போட குவாலிட்டியும் நல்லாவே இருக்குது. சில இடத்துல காமெடியும் நல்லா இருக்குது. அண்ட் இந்த படம் வந்து ஃபேமிலியோட பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துடைய ஒரு ஸ்டோரி லைனை பொறுத்த வரைக்கும் ஹீரோ வந்து ஒரு டெலிவரி மேனாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு பார்சலை ஒருத்தருக்கு எடுத்துகிட்டு போகலாம். அந்த நபர் பார்த்திங்கன்னா செத்து போயிடுறாங்க. அவங்களுக்கு பதிலாக அவங்க பேரில் வேற ஒருத்தன் வாங்குறாங்கிறது ஹீரோ புரிஞ்சுக்கிறாங்க. அப்படிப்பட்ட முக்கியமான ஒரு பார்சல், ஏதோ ஒரு முக்கியமான பொருள் அந்த பார்சலுக்குள்ளே இருக்குங்கிறது ஹீரோ உணர்ந்ததுக்கப்புறம் அந்த எனிமீஸ் கிட்டேருந்து அவங்க தப்பிச்சு போகிறாங்க. பட் அதுக்கப்புறமா சில விஷயங்கள் நடக்குது. அந்த ஒரு சில விஷயங்களால் ஹீரோக்கு வந்து ஃபேஸ் பிளைண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புது கான்செப்ட் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அதாவது ஹீரோவால் இந்த நம்ம நார்மலாக எல்லார் மனிதர்களாலையும் ஒரு முகத்தை வந்து ரெகக்னைஸ் பண்ணிக்க முடியும். கண், வாய் எல்லாத்தையும் வச்சு ஒரு ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த நபர் தான் இவன், இந்த நபர் தான் இவன் சொல்லிட்டு நம்மளால் மூளை வந்து கண்டுபிடிக்க ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த ஒரு செயல்பாடு திறன்பாடு வந்து ஹீரோக்கு கம்மியாயிடுது. ஸோ வேற ஒருத்தவங்க அந்த பிளேஸ்க்கு வந்தாலும் இவன் தான் அவங்கிற மாதிரி அவங்களால நம்ப முடியும். முகத்தை ஃபேஸை வச்சு இவரால் சுத்தமாக கண்டே பிடிக்க முடியாது. ஈவன் இன்கேஸ் அவங்க வந்து வாயை திறந்து பேசுறது மூலமும் வாய்ஸ் மூலமாக தான் இவரால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்படிப்பட்ட ஒரு நோய் வேறு இவருக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த பார்சலை வேறு டெலிவரி பண்ணணும். அதுக்கடுத்து என்ன ஆச்சு, அந்த பார்சலில் என்ன இருக்குது, அந்த பார்சல் எதுக்காக அவங்க தேடுறாங்கங்கிறத கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட நல்லாவே சொல்லியிருந்தாங்க. எல்லாமே ஓகே. இந்த படம் வந்து கொஞ்சம் லோ பட்ஜெட்டாக இருக்கும். அது ஒன்று தான் இந்த படத்தில் எனக்கு மைனஸாக பட்டுச்சு. அண்ட் ஹீரோயினுடைய அந்த கேரக்டராக இருக்கும் நல்லா இருந்தது. ஒரு மாதிரி தோணுன்னு இந்த ஹா சரி அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான். கொஞ்சம் எரிச்சலாக இருந்தாலும் கொஞ்சம் போக போக நல்லா தான் கொண்டு போயிருந்தாங்க. அவங்களுடைய க்யூட் ரியாக்ஷன் அதெல்லாம் நல்லா இருந்தது. தமிழ் டப்லேயும் கொஞ்சம் நல்லா காமெடியாக இருந்துச்சு. அண்ட் சில இடத்துல ஹீரோயின் நொச கத்தினே இருக்கும். அது தமிழ் டப்பில் வேறு கத்திட்டே இருந்தானுங்க. அது கொஞ்சம் எரிச்சலாச்சு. பட் ஓகே. பட் 1 hour 42 minutesக்கு ஒரு டைம் பாஸ் 1.5 மணி நேரமாக நீங்கள் செலவு பண்ணி ஒரு நல்ல படம் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த படம் பார்க்கலாம் நல்லாவே இருந்துச்சு. பிஜிஎம் வந்து கொஞ்சம் சரி இல்லை தான். அண்ட் இந்த படத்தில் எனக்கு நான் ஒரு படத்தில் ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது நான் எழுதி வச்சுப்பேன். அந்த மாதிரி நான் ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட ஒரு சில விஷயத்தில் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் சீக்வன்ஸ் அப்போது ஒரு போர்ஷன் ஆஃப் சீனை வந்து அப்படியே ரிவர்ஸில் வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் சீனை வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் ஃபஸ்ட்டு நடக்க வேண்டிய விஷயத்தை லாஸ்ட்டில் காமிப்பாங்க. லாஸ்ட்டில் நடக்க வேண்டிய விஷயத்தை ஃபஸ்ட்டில் அடுத்து 5 4 3 2 1ங்கிற மாதிரி சீன்ஸ் அரேஞ்ச் பண்ணி ஒரு அனிமேட்டட் சீக்வன்ஸாக பாஸ் பண்ணி கேமரா மூவ் பண்ணி அந்த மாதிரி ஒரு கிரெடிட் நான் சொல்கிறத விட நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா புரியும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கிரெடிட் போடும்போது ஒரு சீக்வன்ஸ் வரும். அந்த சீக்வன்ஸ் தான் கிரெடிட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நார்மல் சீனாக வந்து நடக்கும். ஸோ அதை வந்து நல்லா ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஒரு கிரெடிட் சீனுக்காக அவங்க போட்டிருந்த எஃபர்ட், அந்த அனிமேஷன். ஏன்னா எல்லாமே பாஸாக இருப்பாங்க. அதாவது சில மாதிரி அந்த இடத்துல பறந்துட்டு இருந்தாலும் சில மாதிரி தான் இருப்பான். பட் கேமரா வந்து ஒரே ஃப்ளோவில் மூவ் ஆகிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கொடுப்பாங்க. அந்த கிரெடிட் சீக்வன்ஸ்க்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். உண்மையாக நல்லா இருந்தது. தமிழ் டப் குவாலிட்டியும் நல்லா இருக்குது. ஓகே. பட் ஒரு லோ பட்ஜெட் படம் பார்க்குற ஃபீலிங் உங்களுக்கு கொடுக்கும். ஒரு 1.5 மணி நேரம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பார்க்கணும்னு வச்சிங்கன்னா அதே மாதிரி படத்தை பார்க்கலாம். கிளைமேக்ஸ் வரைக்கும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. எமோஷன்ஸ் எல்லாமே கலந்துருக்கும். பட் ஹீரோக்கு கொஞ்சம் நடிக்க சொல்லி கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்.